என் அன்பு உறவுகளுக்கு என் அன்பு வணக்கம். நான் நலம், நீங்கள் நலமா? இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான கதை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு பணக்காரரும் பரம ஏழையும் திருப்பதி சென்றனர். இருவரும் வெங்கடவனை தரிசிக்க சென்றனர். அது ஒரு திருவிழா காலம் என்பதால் வழக்கமான கூட்டத்தை விட 2 மடங்கு கூட்டம் அதிகமாக இருந்தது. தரிசனம் முடித்த அவர்கள் லட்டுக்காக வரிசையில் காத்து நின்றனர். பணக்காரருக்கு 4 லட்டுகள் கிடைத்தது. ஏழையால் ஒரே ஒரு லட்டு தான் வாங்க முடிந்தது. அவனுக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. மலைப்பாதையில் திரும்பி வரும்போதே ஒரு துறவியை சந்தித்தான். சுவாமி, செல்வந்தர்களால் எல்லாமே வாங்க முடிகிறதே, நான் ஏழையாக பிறந்த பாவத்திற்கு என்னால் ஒரு லட்டு தான் வாங்க முடிந்தது. அதற்கு மேல் இன்னொன்று வாங்க முடியவில்லை. அவன் பரிதாபமாக சொன்னதை கேட்டு குரு சிரித்தார். பிறகு மகான் அமைதியாக பேசினார். அந்த பணக்காரனுக்கு 4 லட்டு கிடைத்திருக்கலாம். ஆனால் அவரால் ஒரு துளி கூட சாப்பிட முடியாது. ஏனென்றால் அவளுக்கு சர்க்கரை வியாதி. ஆனாலும் அவர் அவற்றை வாங்கியது ஏன் தெரியுமா? தன் உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் பகிர்ந்தளிக்க. பக்தியின் நோக்கம் என்ன தெரியுமா? பிறருக்கு பகிர்ந்தளித்தல் தான். அவருக்கு கிடைப்பதில் எவ்வளவு முடியுமோ அவ்வளவை மற்றவர்களுக்கு பகிர்ந்தளிக்க வேண்டும் என்றார். அது மட்டுமல்ல, இதில் இன்னொரு தத்துவமும் புதைந்துள்ளது. திருப்பதி லட்டு அமிர்தம் போல் சுவையானது. இதை யாருக்காவது சிறு துண்டு கொடுத்தால் கூட இன்னொரு துண்டு கிடைக்காத என்று ஏங்க வைக்கும். இறைவனின் கருணையும் அப்படித்தான். அவனது கருணை மலையின் சிறு துளியாவது கிடைக்காத என்று ஒவ்வொரு பக்தர்களும் ஏங்குகிறார்கள். உனக்கு கிடைத்த இந்த ஒரு லட்டில் சிறு துண்டை நீ எடுத்துக்கொள். மீதியும் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடு. ஏழுமலையான் உன் வீட்டிற்கே வந்து விடுவான். ஏழையின் மனம் தெளிந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி, வணக்கம்.